உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் எனக்கு யாரு ஹெல்ப்புமே வேண்டாம், நான் யாருக்கிட்டயுமே பெட்ரோல் வாங்க மாட்டேன், டீசல் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா நிக்குது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும். என்ன கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். பிரேசில்ல முக்கியமான பொருளாதாரம் பாத்தீங்கன்னா கரும்பு மட்டுமே வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய நாடு வந்து பிரேசில். இந்த கரும்புல இருந்து தான் எத்தனால்னு ஃபியூயல் தயாரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 80% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எத்தனால்ல வந்து 100% எத்தனால் யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ். 20% கீழே தான் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க. அந்த பெட்ரோல்லையும் 20 to 30% எத்தனால் கம்பல்சரி மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இந்தியாலையும் இந்த E20 பெட்ரோல்ல வந்து நடைமுறையில இருக்கு. நம்ம பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்க போனோம்னா 2 டைப் ஆஃப் பெட்ரோல் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா E20க்கு வந்து மாறிட்டோம். இனி ஃபியூச்சர்ல வந்து நம்மளும் வந்து கரும்பு சார்ந்து இல்லாட்டி இயற்கை விவசாயங்கள் சார்ந்த பொருள்களை வச்சு நம்ம எத்தனால் மேக் பண்ணி அது மூலியமா நம்மளும் பெட்ரோல் ஃபியூயலை வந்து மேக் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். இனி நமக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து பெட்ரோலுக்காகவும் டீசலுக்காகவும் நம்பி இருக்க மாட்டோம். நம்மளே அதை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளும் வந்துட்டோம். என்னதான் வந்து நம்ம டெக்னாலஜின்னு வளர்ந்தா கூட நம்ம இயற்கை சார்ந்த வளங்கள்கிட்டயே வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம தான் அதை வந்து முறையா பயன்படுத்த மாட்டேங்கிறோம். எல்லா வளங்களும் கொண்ட நாடு இந்தியா. ஏன் நம்மளால வந்து அதை உருவாக்க முடியாது? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.